பெரியார் தேர்தல் என்னவர் கிடையாது. பெரியார் பேரை சொல்லி ஓட்டு வாங்குங்க சொல்லி பெரியாரே கேட்டது கிடையாது. பெரியார் கருத்தை பரப்பி வந்தவர். பெரியாரின் கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கடந்த 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் பெரியாரோட கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால சீமானோட கருத்து அபத்தமானது. இப்ப நாங்க பெரியாரின் கருத்தை சொல்லி சீமானுடைய அரசியல் அம்பலப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். பாத்துருவோம் யாருன்றதை பாத்துருவோம். சீமானுக்கு நான் நேரடியா சவால் விடுறேன். சீமான் நேரடி வாதி நாங்க அழைச்சோம், நீங்க வர்றதுக்கு தயாரா இல்ல. பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னோம், நாங்க மேடை போடுகிறோம் வாங்கன்னு சொன்னோம், நீங்க வரல. உங்க வீட்டு வாசலுக்கே வந்துட்டோம். அதற்கும் பதில் சொல்றதுக்கும் வீட்டு விட்டு வெளியே வர்றதுக்கும் உங்களுக்கு துணிச்சல் இல்லாமல் வீட்டுக்குள்ளே பதுங்கி கிடந்தீங்க. அதற்கு பிறகு நீங்க நேரடியா என்ன பண்ணீங்க, ஈரோட்டுக்கு வந்துட்டீங்க. இடைத்தேர்தல் இருக்குன்னு சொல்லி இப்ப நாங்க ஈரோட்டுக்கே வந்திருக்கோம். நீ எங்க போனாலும் நாங்கள் வந்து நிற்போம், உங்க அரசியலை அம்பலப்படுத்துவோம். சீமான் அவர்களுடைய இந்த பொய்யை கயமைத்தனத்தை அம்பலப்படுத்துறதா எங்க வேலை. அதனால சீமான அடுத்த முறை கேட்டீங்கன்னா சொல்லுங்க, நேரடியாக சந்திக்கிறோம்.